ஸோ மீன ராசி அவங்களுக்கு அவங்க ஹானஸ்டா இருக்கணும் ஒண்ணு. இன்னொன்னு அந்த காரியம் நேர்மையானதா அப்படின்றத பார்க்கணும். இந்த ஒரு மனநிலையோட எந்த காரியம் அவங்க செஞ்சாலும் கண்டிப்பா அது 100% சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரியான பர்சன்ஸ் அவாய்ட் பண்ணணும்னா எந்த மாதிரியான பர்சன்ஸ் அவாய்ட் பண்ணணும்? ரொம்ப எதுக்கு எடுத்தாலும் பொறுமையா போறவங்க, எதுக்கு எடுத்தாலும் கணக்கு பார்க்குறவங்க, இந்த மாதிரியான பர்சன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். இதுப்பா பொறுமையா போகலாம், இதுப்பா பொறுமையா போகலான்னு அவங்க பொறுமையா இருக்கிறது இல்லாம இவங்களும் இழுத்து நிக்க வச்சிருவாங்க இங்க. இந்த ராசிகள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஹிடன் ஸ்ட்ரென்த், ரெண்டு தன்மை இருக்கும். ஒன்று கண்ட்ரோலிங் தன்மை, இன்னொன்று அதை பிரேக் த்ரூ பண்ணுற தன்மை. இந்த ரெண்டு தன்மையும் ஒன்னோட ஒன்று மோதும் போது அவங்களுக்கு அதுலேருந்து ஒரு பியூட்டிஃபுல்லான கன்க்ளூஷன் கிடைக்கும். ஸோ இந்த மீனராசி என்பர்கள் ஒரு விஷயத்த பண்ண போறாங்க, அந்த விஷயம் சக்சஸ் ஆகணும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணலாம் மேம்? ஸோ மீனராசி ஒரு காரியம் செய்ய போறாங்க, அது அந்த காரியம் செய்யறதுக்கு முன்னாடி அது அவங்களுக்கு சக்சஸ் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, அவங்களுக்கு அவங்க ஹானஸ்டா இருக்கணும் ஒண்ணு. இன்னொன்னு அந்த காரியம் நேர்மையானதா அப்படின்றத பார்க்கணும். ஸோ இந்த ரெண்டு விஷயம் இருக்கு. எனக்கு நேர்மையா நான் அதை செய்யறேன், எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் யாரோ சொல்றாங்கன்றதுக்காக செய்யல, நான் உண்மையை அதை செய்யணும்னு நினைக்கிறேன், அதனால செய்யறேன், எனக்கு நான் ஹானஸ்டா இருக்கேன் ஒண்ணு. இன்னொன்னு, நான் செய்யற காரியம் ஆக்சுவலா அது ஹானஸ்டான காரியம் தான், அது நல்ல நேர்மையான காரியம் தான், ஆனா அது குறுக்கு வழியெல்லாம் போகல, நேர் வழியில போகிறேன், நேர் வழியில செய்யக்கூடிய காரியங்கள் இதெல்லாம் அவங்களுக்கு உண்மையா சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வெளியே அதே மாதிரி அந்த காரியம் செய்யறதுக்கு முன்னாடி கூட இந்த லீப்ரால சிம்பிள் வரும் பாருங்க, துலாம்ல வர சிம்பிள், தராஸ் சிம்பிள், அந்த மாதிரியான சிம்பிள்ஸ் எல்லாம் கூட பார்க்கலாம். பட் ஏன்னா எப்பெல்லாம் சிம்பிள பாக்குறாங்களோ அப்பெல்லாம் ஓகே நான் நேர் வழியில தான் போகணும், டைம் ஆயிடுச்சுன்னு குறுக்கு வழியில போகக்கூடாது, நேர் வழியில போகணும், எனக்கு நான் உண்மையா இருக்கணும், இந்த ஒரு மனநிலையோட எந்த காரியம் அவங்க செஞ்சாலும் கண்டிப்பா அது 100% சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். எப்பவுமே எல்லா மனுஷனுமே நேர்மையா இருக்கும்போது அவங்க போகக்கூடிய இலக்கும் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க இப்ப மீனராசி என்பர்கள் ஒரு விஷயத்த பண்ண போறாங்க, சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான கலர்ஸ் யூஸ் பண்ணா இன்னும் சக்சஸ் கிடைக்கும்? இவங்க ரெண்டு கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒன்று சில்வர் கலர், சில்வர் கலர் யூஸ் பண்ணலாம். இன்னொன்று இந்த தும்பைப்பூ கலர் சொல்லுவோம். ஸோ அது பிங்க்கும் ஆரஞ்சும் லைக் கலந்த மாதிரி ஒரு ஷேட்ல வரும். ஓகே. ஸோ அந்த செந்தூரத்திலேயே டார்க் கலரா இருக்கும், செந்தூரம் பளிச்சுன்னு இருக்கும், அதுவே கொஞ்சம் டார்க் மங்கலான ஒரு ஷேட்ல எப்படி இருக்கும், அந்த பிங்க் ஆரஞ்சு கலந்த மாதிரி. தும்பைப்பூ கலர்னு கூகுள் பண்ணாலே நம்மளுக்கு வந்துடும். ஸோ அந்த கலர் ஸ்பெசிஃபிக்கா இருக்கும், அது யூனிக்கா. அந்த கலர்ஸும் அண்ட் சில்வர் கலர்ஸும் யூஸ் பண்ணலாம். ஓகே, சூப்பர் மேம், சூப்பர். ஸோ மீனராசி என்பர்கள் இந்த மாதிரியான பர்சன்ஸ்ட பழகிறத தவிர்க்கணும். ஏன்னா நீங்க நேர் வழியில போனாலும் உங்களை சுத்தி இருக்கவங்க ஏதாவது பண்ணா நீங்க மாட்டிப்பீங்கன்ற மாதிரி. இவங்க லைஃப் டைம் ஒரு பர்சன் இந்த மாதிரியான பர்சன்ஸ் அவாய்ட் பண்ணணும்னா எந்த மாதிரியான பர்சன்ஸ் அவாய்ட் பண்ணணும்? இவங்க எந்த மாதிரியான பர்சன்ஸ் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப எதுக்கு எடுத்தாலும் பொறுமையா போறவங்க, ரொம்ப எதுக்கு எடுத்தாலும் கணக்கு பார்க்குறவங்க, இந்த மாதிரியான பர்சன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இருப்பா பொறுமையா போகலாம், இருப்பா பொறுமையா போகலான்னு அவங்க பொறுமையா இருக்கிறது இல்லாமல் இவங்களும் இழுத்து நிற்க வச்சிருவாங்க இங்க. ஸோ இவங்களோட வேலையும் கெட்டு போயிடும். இவங்களுக்கு பொறுமையா போறதால இவங்களுக்கு ஒரு யூஸும் இருக்காது. பட் அவங்களுடைய விஷயத்துக்காக இவங்களை அந்த பொறுமை நிதானத்தை கடைபிடிக்க வச்சு ஸ்பாயில் பண்ணிடுவாங்க. அண்ட் ரொம்ப அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எதுக்காக இருந்தாலும். இவங்க எப்படின்னா தான் மனசுக்கு பிடிக்குதுன்றதை செஞ்சிருவாங்க. பட் இந்த பக்கம் இருக்கிற பர்சன், பழகக்கூடிய பர்சன் ரொம்ப அனலைஸ் பண்றவங்க இவங்களை அந்த ஒரு இவங்களோட நிம்மதியை ஸ்பாயில் பண்ற மாதிரி ஆயிடும். ஓகே, எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு போடுறது. ஸோ இப்படியான மனிதர்களை அவங்க அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. ஓகே மேம். ஸோ மீனராசி என்பவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பேட் ஹேபிட், ஸோ இந்த மாதிரியான பழக்கங்களை அவங்க கைவிடும் போது ஸோ அவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போக முடியும், நிறைய சக்ஸஸ் கிடைக்கும்னா என்ன மாதிரியான விஷயத்த கைவிடணும்? ஸோ இவங்க எந்த விஷயத்த கைவிடணும் அப்படின்ற போது டக்குன்னு இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்றது, அது சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி உடனே இன்வெஸ்ட் பண்ணிடுறது, பார்க்கறது உடனே வாங்கிடணும்னு நினைக்கிறது, இன்வெஸ்ட் பண்ணிடுறது, புதிய புதிய பொருட்கள் வாங்குறது, புதிய புதிய விஷயங்கள்ல போய் இன்வெஸ்ட் பண்றது, இதெல்லாம் கண்டிப்பாக அவங்க அவாய்ட் பண்ணிக்கணும். மெட்டீரியலிஸ்டிக்காக ஒரு புதிய முயற்சிகள் அடிக்கடிக்கு எடுக்கிற மாதிரி பண்ணுவாங்க, அதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும். என்ன ஆகும்னா ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிட்டு இது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், தப்பான இன்வெஸ்ட்மெண்ட்ல கொண்டு போய் விட்டுரும் அவங்களுக்கு. ஓகே, ஸோ இன்வெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இன்வெஸ்ட் இல்லை, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்னா நாட் ஓன்லி பிசினஸ்னு கிடையாது, எந்தெந்த பொருளுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்றோம், எந்தெந்த விஷயங்களுக்கு இன்வெஸ்ட் பண்றோம் சாலிடா, அது எல்லாத்துக்குமே. ஓகே, ஸோ அதாவது பொருள் அறிந்து எதனாலும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. ஓகே மேம், ஓகே.
ஸோ மீனராசி என்பர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு ஹிடன் ஸ்ட்ரென்த்து. ஸோ உங்ககிட்ட இப்படி ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குங்க, நீங்கள் அதை யூஸ் பண்ணீங்கன்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்னா மீனராசி கிட்ட இருக்கக்கூடிய ஹிடன் ஸ்ட்ரென்த். ஸோ மீன ராசி இவங்களுடைய ஹிடன் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆஹ் இவங்களுக்குள்ள ஒரு ஒரு ரெண்டை தன்மை இருக்கும். ஒன்று வந்து கண்ட்ரோலிங் தன்மை, இன்னொன்று வந்து அதை பிரேக் த்ரூ பண்ணுற தன்மை. ஓகே. ஸோ இந்த கண்ட்ரோல் தன்மை என்னன்னா, இல்லை உனக்கு இது செட் ஆகாது, நீ இங்கே போகக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, உனக்கு இப்படி ஆகிடும். அந்த பிரேக் த்ரூ தன்மை வந்து ஏன் நான் அதை செஞ்சா என்ன, நான் அதை பண்ணா என்ன, இல்லை நான் அந்த பிரேக் ரூல்ஸை பிரேக் பண்ணா என்ன, இப்படி ஒரு தன்மை இருக்கும். ஸோ இந்த ரெண்டு தன்மை தான் அவங்களுக்கு ஆக்சுவலாக ஹிடன் ஸ்ட்ரென்த்து. இந்த ரெண்டு தன்மையும் ஒன்னோட ஒன்று மோதும் போது அவங்களுக்கு அதுலேருந்து ஒரு பியூட்டிஃபுல்லான கன்க்ளூஷன் கிடைக்கும். ஓகே. நிறைய டைம் அதுக்கு அவங்க டைமே கொடுக்காம மற்றவங்க கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, மற்றவங்க கிட்ட பேசுறது அப்படியே போயிடுவாங்க. ஸோ தனக்குள்ளே பேசணும், தனக்குள்ளே வந்து ஆர்கியூ பண்ணிக்கணும். இதுதான் அவங்களுடைய உண்மையான ஹிடன் ஸ்ட்ரென்த்தே. ஓகே. மீனராசி முதல்ல பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட பேசக்கூடாது, நமக்கு நாமே ஆமா. பேசி ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும். ஓகே மேம். மீனராசி என்பர்களுக்கு இந்த யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்பெஷலான மெசேஜ் என்னவா இருக்க போகுது? ஸோ மீன ராசிக்கு ஒரு பெண் நபராக இருக்கிறாங்கன்னா இவங்களுக்கு நியூஸ் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசணும், ரொம்ப இன்டலெக்சுவலாக எந்த விஷயங்களாக இருந்தாலும் பிளானிங்ஸ் மேற்கொள்ளணும், ரொம்ப புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும், எதுவாக இருந்தாலும் நேர்மையாக வந்து பேசிடணும். இதே பார்க்கக்கூடிய ஆண்களுக்கு நியூஸ் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, அப்படியாப்பட்ட பெண்கள் யாராவது உங்கள் வாழ்க்கையில் இருந்தாங்கன்னா அவங்களோட கைடன்ஸில் நீங்கள் போகிறது யூனிவர்ஸோட கைடன்ஸில் போகிற மாதிரி தான் உங்களுக்கு சமம். ஸோ அப்படியாப்பட்ட பெண்கள் கிட்ட நீங்கள் வந்து எப்போதுமே ஒரு நல்ல பாண்டிங்கில் இருக்கும் போது அவங்களுடைய அந்த அறிவு, அந்த ஒரு இன்டலெக்சுவல் மைண்டு, அது கொடுக்கக்கூடிய சில பிளானிங்ஸ், சில அவுட்கம்ஸ் அது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது பார்க்கக்கூடிய ஆண்களுக்கு யூனிவர்ஸ் தரக்கூடிய ஒரு மெசேஜ். அந்த சப்போர்ட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு தேவை. ஸோ மீனராசியில் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் இருக்காங்க, இல்லை உங்கள் குடும்பத்தில் யாராவது இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சொல்கிறத கேட்டு நடந்துக்குவாங்க. ஏன்னா வந்து இந்த யூனிவர்ஸே வந்து மீனராசி என்பர்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய விஷயங்களை செய்ய காத்துட்ருக்கு அப்படின்னு யூனிவர்ஸ் ஒரு பியூட்டிஃபுல்லான மெசேஜ் உங்களுக்கு கொடுத்துருக்குது டேரக்ட் கால் மூலமாக. மேம் ரொம்ப அழகாக மீனராசி என்பர்களுக்கு வந்து என்ன மாதிரியான மெசேஜ் வந்து யூனிவர்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேரக்ட் மூலமாக கொடுத்துருக்கீங்க. சூப்பர் மேம். நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப வேலிடாக கொடுத்துருக்கீங்க. அதுவும் ஒரு லைஃபுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரியான நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த 12 ராசி அன்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஸோ மேம் சொன்னது எந்த அளவுக்கு ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் வந்து நடந்திருக்குது, ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நான் சக்ஸஸ் ஆகிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டாக சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த யூனிவர்ஸ் சொன்ன மெசேஜ் பிடிச்சிருந்தது அப்படின்னா லவ் யூனிவர்ஸ் அப்படின்னு கமெண்ட் கண்டிப்பாக போடுவீங்க நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ.